நாங்கள் எல்லாம் சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட்டாள் அப்படின்வாங்க. சுனாமின்னா ஜெயலலிதா, அவங்கக்கிட்டே நாங்கள் ஸ்விம்மிங்கை போட்டு வந்தவங்க. எங்களுக்கு பயமானு கேட்டேன்னா சிரிப்பாக தான் வருது. இப்போ திரிஷா விஜய் மேட்ரு ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அது எல்லா இடத்துலையும் போய் நான் அந்த டிவிக்கோட பேர் எங்கே திருப்பினாலும் திரிஷா விஜய் இன்னைக்கு கூட ஒரு உண்மை இல்லைன்னா அவங்க மறுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு விஜய் எப்படி ஓடினாரோ அதே சைடில் தான் அவங்களும் ஓடுறாங்க. அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் கட்சி ஆஃபீஸை மூடிட்டு ஓடினது சரித்திரமே கிடையாது. மூடிட்டு ஓடினா அத்தனை பேர் ஓடிட்டீங்க. ஏப்பா விஜய் தான் ஓடினது கூட இருந்தவங்க யார்? ராஜ்மோகன்லேருந்து லயோலாமணிலேருந்து. ஆனால் இன்னைக்கு சொல்கிற ரஜினி ரசிகர்களை பற்றி அவங்க தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரை சீண்டி பார்த்தவங்க நாங்கள் விட்டதா சரித்திரமே இல்லை. அது அம்மா ஜெயலலிதா காலத்திலேருந்து சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ரொம்ப சமூக வலைத்தளங்கள் திறந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் பூதாகரமாக ஓடிட்டுருக்கு. ரஜினிகாந்தை திமுக மிரட்டியது அப்படின்ற மாதிரி தாவேகா கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆடுகளம் படத்தில் சொல்லுவார், நாங்கள் எல்லாம் சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட்டாள் அப்படின்வாங்க. சுனாமின்னா ஜெயலலிதா, அவங்கக்கிட்டே நாங்கள் ஸ்விம்மிங்கை போட்டு வந்தவங்க. எங்களுக்கு பயமானு கேட்டேன்னா சிரிப்பாக தான் வருது. இவங்களுக்கு என்ன சொல்லணுன்னா, தலைவரோட தைரியத்துக்கு எவ்வளோ சாட்டு சொல்லலாம். இந்த தலைவர் சைடில் நான் சொல்கிறேன், 96 கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லியாச்சு கேட்டாச்சு. அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கார் தெரியுமா? 2 ஸ்டேட்டு பார்த்து பயந்து நடுங்கின ஆள். அவரை ராஜ்குமார் கடத்தி வச்சுருந்த டைமில் நக்கீரன் கோபால் அவரை போய் சந்திக்க போகிறதா இருந்தது. அப்போ அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தைரியமாக நக்கீரன் கோபால் கிட்ட சொன்னாராம், நானும் வரேன், மார்வேஷெல்லாம் போட்டு ரெடியாக இருந்துட்டு சொன்னாராம். ஆனால் இவர் யோசிச்சாராம், ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டோட சூப்பர் ஸ்டார் மாட்டியிருக்காரு, நம்மளும் இவரும் போய் ஏதாவது லாக் ஆகிடுச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி. எங்கள் தலைவருக்கு பயன்றது கிடையவே கிடையாது. உங்கள் தலைவருக்கு வேணால் பயம் இருக்கலாம். இல்லை சார், அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்னென்னா திமுக மிரட்டினால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் விட்டே போயிட்டாராம் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. திமுக மிரட்டினா அப்போது ஆளுங்கட்சி இருந்தது யார்? ஏடிஎம்கே இருந்தது. ஏடிஎம்கே மிரட்டி இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த டைமில் ஆதவ அர்ஜுனாவே டிஎம்கேல தான் இருந்தார். அப்படின்னா ஆதவ அர்ஜுனா மிரட்டினாரா? இதெல்லாம் என்ன விஷயமா இருக்குது? இன்னைக்கு அவர் அமைச்சர் பேர் என்ன, ரகுபதி, அவர் கூட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆதாரமற்ற என்னது குற்றச்சாட்டு. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, இப்போ திரிஷா விஜய் மேட்ரு ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அது எல்லா இடத்துலையும் போய் நான் அந்த டிவிக்கோட பேர் எங்கே திருப்பினாலும் திரிஷா விஜய் இன்னைக்கு கூட அவங்க ஏர்போர்ட்டில் போயிருக்காங்க. விஜயோட BMW காரில் தான் இறங்கியிருக்காங்க. ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு உண்மை இல்லைன்னா அவங்க மறுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு விஜய் எப்படி ஓடினாரோ அதே சைடில் தான் அவங்களும் ஓடுறாங்க. இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணணும்ல, டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க தலைவரை இப்படி சொல்லலாம். தலைவர் பயந்துட்டு அப்போ எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா சோசியல் மீடியாவும் இந்த இதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஃபுல்லாகவே இந்த டாபிக் தான் ஓடிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். இந்த திரிஷா விஜய் இந்த மேட்ரும் சங்கீதா டிவோர்ஸ் மேட்ரு அப்படியே மறந்துட்டாங்க. சோசியல் மீடியா மொத்தத்தில் அந்த மேட்ரு மறந்துடுச்சு. அவர் அன்னைக்கு பேசிட்டு போனார் மாநாட்டில், அப்போ இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் ஃபீல் பண்ண வேண்டான்னு அதான் பார்த்தாரு. ஆதவ அர்ஜுனா வச்சு டைவெர்ட் பண்ணி விட்டாரு. இல்லை சார், அவர் என்னன்னா விஜய் அவர்கள் வலிமையானவர், ரஜினி வலிமை இல்லாதன்றதுக்காக தானே அந்த விஷயத்தை அவர் வலிமையை பற்றி சொல்லணும்னா லிஸ்ட்டே போடலாம். தலைவா டைம் டு லீடு அப்படின்னு பேர் போட்டதுக்கு தான் கையை கட்டிட்டு நின்னார். அதே மாதிரி பாசத்தலைவர் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் செலவு வைக்கணும்னு சொன்னார். அதே இதில் அஜித்குமார் பேசினார், எங்களை ப்ரெஸ் பண்ணி தான் இந்த அரசாங்கம் எங்களை கூட்டிகிட்டு பேச சொல்லியிருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு ஆம்பளை இறங்கி நின்று கை தட்டினார். ரஜினிகாந்த் மட்டும் தான் கை தட்டினார். அந்த இடத்துல பம்மிட்டு நின்னார். யார்? விஜய் பம்மிட்டு நின்னார். அவரெல்லாம் தைரியத்தை பற்றி இதே ஆதவ அர்ஜுனா கரூர் சம்பவம் நடக்கும்போது புரட்சி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டவர் தான். கேஸ் ஆயிடுச்சு பயந்து அந்த ட்விட்டை பண்ண பொட்ட பையன் ஆதவ அர்ஜுனா. நீ அதெல்லாம் தைரியத்தை பற்றி பேசலாம், பயத்தை பற்றி பேச உனக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குது? இதே என்ன சொல்கிறேன், 40 பேர் செத்தும் போது அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் கட்சி ஆஃபீஸை மூடிட்டு ஓடினது சரித்திரமே கிடையாது. மூடிட்டு ஓடினா அத்தனை பேர் ஓடிட்டீங்க. ஏப்பா விஜய் தான் ஓடினார் கூட இருந்தவங்க யார்? ராஜ்மோகன்லேருந்து லயோலாமணிலேருந்து
இதே ஆதவ அர்ஜுனா வரையும் ஓடிட்டீங்களே, நீங்களாம் தைரியத்தை பற்றி பேசலாமா? ஆ அப்படி இருக்கான்னு நீங்கள் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இல்லை சார், அவர் சொல்ற வருது என்னன்னா, ரஜினி வந்து வலிமை இல்லாதவர், அதனால தான் கட்சி ஆரம்பிக்கல, திமுகவுடைய பயத்தினால கட்சி ஆரம்பிக்கல, மிரட்டினாங்கனால கட்சி ஆரம்பிக்கல. ஆனால் நம்ம தலைவருக்கு அவ்வளோ மிரட்டல்கள் வந்தாலும் வலிமையோடு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு வலிமையா? ஸ்டாலின் சார் மேயர் எலெக்ஷனில் நிற்கும் போது எஸ்.எஸ். சந்திரன் எதிர்த்து நின்னார். அப்போ எஸ்.எஸ். சந்திரன் பெரியாளா, ஸ்டாலின் சார் பெரியாளா? அதே தொகுதியில் பொம்பளை வேட்பாளர் நின்னாங்க, நடிகை ரேவதி. அவங்க பெரியாளா? அவங்களாம் பாலி அட்ரஸ் இருக்க இடமே தெரியல. கட்சி ஆரம்பிக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது. என் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிக்கல, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிக்கல. அவங்களாம் இப்போ இருந்த இடம், அதாவது சாமி படத்தை சொல்ல மாதிரி தான், அடித்த இடமும் தெரியல, புதைச்ச தடமும் தெரியல மாதிரி இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்க எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கலாம் ஒரு தைரியமாக 3 வருஷம் கட்சி ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காவது ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருக்காரா? ஒரு விஷயமும் கொடுக்கல. எதுக்கு எடுத்தாலும் அவரோட அஜெண்டா என்ன? டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. டிஎம்கே பற்றி பேசுவார், வேறு ஏதாவது இதே பிஜேபி பற்றி பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆப்பு கிழிஞ்சிருவாங்க, கேஸில் லாக் ஆகியிருக்காரு, பேச மாட்டார். ஏடிஎம்கே அப்படியே கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கவர் ஏடிஎம்கே வாயை பற்றிட்டு இருந்தார், பேசலை. இப்போ டிஎம்கே பற்றி பேசிகிட்டு இருக்காரு. வேறு என்னத்தை அவர் பேசி இதுவரை 3 வருஷம் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியும் என்னத்தை பண்ணிட்டார் விஜய்? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பற்றி பேசியிருப்பாரா, பண்ணியிருப்பார்? ஒரு விஷயம் பேசுனது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் தைரியத்தை பற்றி பேசலாமா? இல்லை சார், இப்போ வந்து ரஜினியை சீண்ட வேண்டிய அவசியம் என்ன? திமுக வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வராரா, இல்லை ரஜினியை வலிமை இல்லைன்னு சொல்ல வராரா? இது என்ன சொல்லணும்னா, நான் தான் சொன்னேன்ல, திரிஷா விஷயத்தை ஒன்று இது பண்ணுறது. என்ன சொல்கிறேன்னா, ஆப்பை வந்து தன்னால் தேடி போய் உக்காந்துக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். யார்? விஜய் வந்து ஆப்பை வந்து தன்னால் போய் உக்காந்துக்கிறாரு. அது வந்து அவங்க கூட இருக்கிறவனுங்க தற்குறித்தனமாக பேசுகிறானுங்களா, இல்லை அடுத்த கட்சிக்கிட்ட இந்த பணம் வாங்கிட்டு வந்து பேசுகிறானுங்களா அப்படின்னு தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் ஆட்கள்கிட்ட என்னென்ன பேசணும்னு கொஞ்சம் சொல்லி கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு பேச சொல்லுங்கள். இதே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ வந்து ஒரு இப்போ என்ன சொல்ல, தாவைக்கால ஒரு அடிமட்ட தொண்டனை, நான் வந்து ஒரு அடிமட்ட ரஜினி ரசிகன், நான் என்ன வேணால் பேசிட்டு போயிடுவேன். இதுக்கும் எங்களோட தலைவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. இதே ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர். நான் போய் இதை எது பேச போகிறேன்னு விஜய்கிட்ட சொல்லாமல் இருப்பாரா? அவரே தான் சொல்லியிருப்பார். சொல்லி தான் பேசியிருப்பார். இந்த மேட்ரை டைவெர்ட் பண்ணி விடுங்க. இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக அந்த பக்கம் திரும்பிடுச்சு, அதுக்காக பேசியிருக்கலாம். இல்லைன்னா எலெக்ஷன் நேரத்தில், அதாவது ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு ரசிகரை சார்ந்தோ பேசணுன்னா அவங்க ரசிகர்கள் வந்து கோவத்தில் ஆளாவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேக்காரங்களுக்கு மறுத்து பேசுகிற வந்து எப்போவுமே வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். ஏன் இருக்குன்னா, ராஜ்மோகன் பேசினார் ரஜினி பற்றி ட்விட்டரில். அடுத்த நாளே இல்லை நானே பெரிய ரஜினி ரசிகன், நான் அப்படி பேசலை, இப்படி தான் பேசுகிறாரு. அதே மாதிரி நாளைக்கே மறுப்பு தெரிவித்தாலும் தெரிவிப்பார். இல்லை, அதுதான் நம்மளும் கேட்குறான். ரஜினி எதுக்கு நீங்கள் சீன்ற? நீ உனக்கு வேணும்னா உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள், உங்களுடைய கோட்பாடுகளை சொல்லுங்கள், உங்கள் மக்கள் என்ன பண்ணும்போது சொல்லி ஓட்டி கேளுங்க. திமுக மிரட்டிச்சுன்னா திமுகவுடைய வரலாறு 1008 வரலாறு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ரஜினி எதுக்கு தேவையில்லாம சீன்றீங்க அப்படின்னு தானே கேள்வி எழுது. அதான் சொல்கிறேன், அவங்க கொள்கை இருந்தானே கொள்கையை சொல்லுவாங்க, அரசியல் தெரிஞ்சதானே அரசியல் பேசுவாங்க. ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணி விடணும், வேறு ஒரு ஆளை பற்றி பேசணும், அதுக்காக அவங்க பேசுகிறாங்க. வேறு என்ன இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒரு கொள்கை, அதாவது உங்கள் கட்சி கொள்கை இது வரைக்கும் என்னன்னு தெரியல. அப்படி இருக்கவங்க கிட்ட அவங்க என்ன பேச முடியும்? இதை இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து லெட்டர் போட்டிருக்காராம் விஜய்க்கு. இது மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாமல் உங்கள் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க, வந்து இதை வந்து ஆரம்பத்திலே இது பண்ணி வச்சா நல்லதான். இதுக்கும் வாய் திறப்பா நினைக்கிறீங்களா? விஜய் திறக்க மாட்டார். விஜய் அவர் சைலண்டாக தான் இருப்பார். அவர் என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவர். இல்லை, இதெல்லாம் வந்து இந்த த்ரிஷா விவகாரம், சங்கீதாவுடைய விவகாரத்தை மறைக்கத்தான் இந்த மாதிரியே வந்து தேவையில்லாமல் ரஜினி கண்டிப்பாக இதுக்காக தான் டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து இவங்க சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க திமுக சதி அதுன்னு. ஆனால் இன்னைக்கு சொல்கிற ரஜினி ரசிகர்களை பற்றி அவங்க தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரை சீண்டி பார்த்தவங்கன்னா நாங்கள் விட்டதா சரித்திரமே இல்லை. அது வந்து அம்மா ஜெயலலிதா காலத்திலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இன்னைக்குள்ள 2K கிட்ஸுக்கு இதே ஆதவ அர்ஜுனாவுக்கு 42 வயசு இருக்கும். அப்போல்லாம் கோலி விளையாடிட்டு இருப்பார் ஆதவ அர்ஜுனா. அந்த டைம்லலாம் அவங்க தெரியாது. ஆதவ அர்ஜுனா அப்பா கிட்ட போய் கேட்டு பார்க்க சொல்லுங்கள். அந்த டைமில் பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது, ரஜினி ரசிகர்கள் இருந்த அதே ஸ்பீடில் தான் இப்போவும் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கள் தலைவரை தொட்ட சீண்டி பார்த்தா நாங்கள் விட்டதா சரித்திரம் இல்லை. எங்கள் பதிலடி நாங்கள் எப்படி கொடுப்போன்னு எலெக்ஷனில் திரும்ப கொடுப்போம். இல்லை சார், இப்போது வந்து நம்ம வந்து ஒரே கேள்வி தான் கேட்க தோணுது, இது ரஜினியுடைய பேரை கெடுக்கிறதுக்காக இவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது சார். கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது பண்ணி இருந்ததுனால
அவனுக்கு தான் சும்மா இருக்கும் எல்லாரையும் போட்டு தானே நோண்டிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே அஜித் சாரை போட்டு நோண்டிட்டே இருந்தானுங்க. அஜித் சார் இது பண்ணி பார்த்தானுங்க. பெரிய அந்த அவங்களும் ப்ரெஷர் பண்ணிட்டு இப்போ இப்போ வந்து ரஜினி சார் கிட்ட ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு அதான் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, மெயினாக இவங்களோட தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ திரிஷா விஷயத்த மறைக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது, இந்த விஷயத்த கிரியேட் பண்ணிட்டேன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயம் நடந்துடும் அப்படின்னு இருக்கனால அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க. இல்லை இப்போ என்னென்னா ஒருத்தங்க உங்களுக்கே தெரியும், இவங்களுடைய கட்சியில் ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் பல நடிகர்லாம் நீ ஃபாரினில் போய் செட் ஆகிறாங்க, ஒரு நடிகர் ரேஸுக்கு போயிடுறாரு, ஆனால் நம்ம நடிகர் தான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு அப்படின்றாங்க. இவர் என்ன நல்லது பண்ணாரு இது எனக்கும் தெரியல, உங்களுக்கு என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியல, இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணாரு. ஒரு 50 பேரை கொண்டு இருக்காரு, அதான் பண்ணியிருக்காரு. கொண்டதொகை கூட்டிட்டு இருக்குல்ல, கொண்டது நல்லதுன்னு கட்சி ஆரம்பிச்சு கொண்டு இருக்காரு 50 பேரை, அதான் அவர் நல்லது பண்ணாருன்னு நினைக்கிறேன். இல்லை அது இதான் நல்லதா, கொண்டது தான் நல்ல விஷயம். ஆமாம் ஆமாம், இவரை நம்பி போனதுக்கு அவங்க செத்து போனது எவ்வளவு மேல். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.